வணக்கம் நேயர்களே. ஸோ இந்த ரெண்டாவது வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப் பில்லிங் ப்ரோக்ராம் எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டாவது வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்ஸ் டேபிள் அப்புறம் ஒரு இன்வாய்ஸ் டேபிள் எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் வீடியோவில் நம்ம ஏற்கனவே கஸ்டமர் டேபிள் அண்ட் அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ரெண்டாவது டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்எஸ் ஆக்சஸ் ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அதில் க்ரியேட் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணி இதில் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் ஒன்னை நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவுக்கு போகிறேன். ஒரு இன்வாய்ஸ் காப்பி பில்லிங் ப்ரோக்ராம்க்கு நம்ம ரெடி பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்கிறோமோ அந்த ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இந்த ஒரு டேபிளில் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்குண்டான ஃபீல்டு நேம்ஸ் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கு யூனிக் நம்பர் க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்து ஆட்டோ நம்பர் கொடுத்துக்கிறேன். அண்ட் ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத சேவ் பண்ண போகிறோம். ஷார்ட் டெக்ஸ்ட் இருக்கணும். அண்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே கொடுத்துக்கலாம். இது நம்பரில் கொடுத்து நாம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னும் பெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் நம்பர் ஓகே லாங் இன்டீஜர். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள் நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸை நான் இப்போதைக்கு டெம்பரரியாக சேவ் பண்ணுறேன். இந்த பில்லிங் ப்ரோக்ராம் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு உருவாக்கினா எப்படி இருக்குமோ அதுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸ் இங்கே நான் சேவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேம் கீபோர்ட், ப்ரைஸ் ₹300 அண்ட் மவுஸ் அகெயின் 300 அண்ட் மதர்போர்ட் 500 CPU 1800, processor. ஆல்ரைட், இந்த ரெக்கார்ட்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம். நாம் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட்டில் போயிட்டு ஃபார்ம் கொடுத்து நாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லே அவுட் வியூவில் இருக்கிறதுனால இதோட ஃபீல்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இங்கே உங்களால் பார்க்க முடியுது. 1 அண்ட் லாஸ்ட் ரெக்கார்ட் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபார்மை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இன்வாய்ஸ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம் க்ரியேட் பண்ணது ப்ராடக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் ரெண்டுத்தையும் தனித்தனியாக டேபிள் அண்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான டேபிள் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். மறுபடியும் க்ரியேட் மெனு போங்க அண்ட் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபிள் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அண்ட் இதோட டிசைன் வியூவில் போயிட்டு இந்த டேபிளுக்கு உண்டான யூனிக் ஐடி ஜென்ரேஷன் அதுக்கு இன்வாய்ஸ் ஐடி அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆட்டோ நம்பரில் இருக்கட்டும். அண்ட் இந்த இன்வாய்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தேவை. என்ன தேதியில் இந்த இன்வாய்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ டேட் ஆஃப் சேல் அது ரொம்ப முக்கியம். இதை நம்ம டேட் அண்ட் டைம் அந்த ஃபீல்டு கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. அண்ட் மோஸ்ட் காமன் ஃபார்மேட் நாம் யூஸ் பண்ண போகிறது நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், டேட் மந்த் அண்ட் இயர் அந்த மெத்தடில் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் முக்கியமாக தேவை. ஸோ யாருக்காக இந்த இன்வாய்ஸ் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமர் டேபிளில் ஒரு யூனிக் நம்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் ஐடின்ற காலம் ஃபீல்டு நேம் கொடுத்துருக்கோம். அதே ஃபீல்டு நேமை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். இது கஸ்டமர் ஐடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். பட் அந்த டேபிள்லேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டேட்டா டைப்பில் போயிட்டு லுக்அப் விசார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு இந்த டேபிள்லேருந்து நீ இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து எனக்கு நீ மேட்ச் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த லுக்அப் விசார்ட் மூலமாக ஐ வாண்ட் த லுக்அப் ஃபீல்ட்
to get the values from another table or query அப்படின்னு choose பண்ணி next கொடுங்க. எந்த டேபிள்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேம். கஸ்டமர் ஐடி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஃபீல்டு நேம், ஆனால் இங்கே நான் கஸ்டமர் ஐடி நேம் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கால் பண்ணுறேன். இது ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், ஒரு 30 செகண்ட்ஸில் பார்க்க முடியும் உங்களால். ஸோ நான் இப்போதைக்கு கிளிக் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் அது அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஹைட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் ஃபீல்டு கால் பண்ணோம் இல்லையா, அதில் ஹைட் கீ காலம் கொடுத்து ரெக்கமெண்டட் கொடுத்துறேன். ஸோ அந்த ஹைட் கீ காலம்னா கஸ்டமர் ஐடியோட அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு அந்த நேம் மட்டும்தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்து இதே கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ஃபீல்டுலேயே நம்ம சேவ் பண்ண போகிறோம். முக்கியமாக நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு இந்த லுக்அப் விசார் கொடுக்கறதுக்கு முன்னாடி enable data integrity இது மறக்காமல் கொடுத்துருங்க with restrict delete ஆப்ஷனோட finish. ஸோ பை டிஃபால்ட்டாக இது வந்து நம்பர் அப்படிங்கிற ஒரு காலமில் போய் சேவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் இன்வாய்ஸ் டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே முடிச்சுட்டு முக்கியமாக சேவ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேபிள்ஸ்க்குலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உருவாகியிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் தனியாக ப்ராடக்ட்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இன்வாய்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாபேஸ் டூல்ஸ் போயிட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ தெரியும். ஸோ ஒரு அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வகை இருக்குது. டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒரு கஸ்டமருக்கு எத்தனை இன்வாய்ஸ் ஐடி வேணால் இருக்கலாம், அண்ட் ஒரு இன்வாய்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இங்கே இருக்கிறது நாம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் டேபிள் அண்ட் இன்வாய்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.